நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரொம்ப ஸ்பாஞ்சியான ப்ளூபெர்ரி மஃபின்ஸ். அதாவது ஒரு சின்ன சின்ன கப்கேக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஒரு 5 to 8 மினிட்ஸில் இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் பேக்கிங் சோடா, பட்டர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஆனாலும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் எடுத்துக்கலாம். எக்கு 1 எடுத்துக்கலாம். வனிலா எசன்ஸ், இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ எக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் தயிர் போட்டுக்கலாம், புளிக்காத தயிர். இப்போது 1/4 கப் மைதா, அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம். இதை போட்டுட்டு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் 1/2 கப் பால் ஊற்றுறேன் நான். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் 1/4 கப் கூட நம்ம பால் ஊற்றிக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் மைதா வேணான்னா கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ இந்த மஃபின் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம ப்ளூபெர்ரி நம்ம போட போகிறோம். நான் ப்ளூபெர்ரியை 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம பேக் ஆகும்போது அந்த ப்ளூபெர்ரி கீழே போகாமல் இருக்கும். இப்போது நம்ம கப்கேக் மோல்டில் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கப்கேக் மோல்டு இல்லைனா கூட நீங்கள் சின்ன சின்ன பவுல்ஸில் கூட நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லை அப்படின்னா கடாயிலையோ கூட வச்சு நம்ம பேக் பண்ணலாம். அதுக்கு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணலாம். அதாவது ப்ரெஷர் குக்கர், கடாய். நான் பண்ண போகிறது ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஓடிஜிக்கும் அவனுக்கும் சேம் டெம்பரேச்சர் தான். அதாவது 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரைட் ப்ளூபெர்ரிஸ் மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நம்ம வச்சிடலாம். இப்போது 25 மினிட்ஸ் 180 டிகிரி. நீங்கள் இடையில செக் பண்ணி பாருங்கள். டூத் பிக் வச்சோ இல்லை அப்படின்னா ஸ்டிக்கை வச்சோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அதில் எது ஒட்டாமல் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஸ்பாஞ்சியான ப்ளூபெர்ரி மஃபின் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு 3 டேஸ் வரைக்குமே நம்ம வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் அப்படியே அதனோட ஜூஸஸ் நல்லா வெளியே வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.